விடியலின் குரல் பகுதி 1 என்கதை மையம். மதுரை அருகே ஒரு சிறிய கிராமம், முத்தான்குளம். காலங்களாகவே அந்த கிராமத்தில் ஒரு பழமையான நம்பிக்கை இருந்தது. குரல் கேட்டால் விடியல் வரும். ஆனால் அந்த குரல் யாருக்கு கேட்கும்? நாயகன் சந்திரன். கிராமத்திலேயே புத்திசாலி. பழைய வாசகங்கள், மர்மங்கள், புதிர்கள் என அனைத்திலும் ஆர்வம் கொண்டவன். ஒரு இரவு கிராமம் முழுவதும் அடர்ந்த இருளில் மூழ்கியிருந்தது. எந்த கடிகாரம் இல்லாமல் நேரம் செல்ல தூரத்தில் ஒரு குரல் கேட்டது. விடியல் வந்துவிட்டது. ஆனால் யாருக்காக? இந்த குரல் யாரோ ஒருவரின் ஆழ்ந்த மனக்குமுறலாக இருந்தது. சந்திரன் உறங்க முடியாமல் கதவை திறந்து வெளியில் வந்தான். வீதிகள் காலியாக இருந்தன. ஆனால் தெற்கு பக்கம் பழமையான பிள்ளையார் கோவிலில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த கோவிலில் எந்த சடங்கும் நடக்கவில்லை. அப்படியென்றால் யார் விளக்கேற்றினார்கள்? சந்திரன் மெதுவாக அந்த வழியாக நடந்து சென்று கோவிலின் வாயிலைத் தொட்டான். அந்தச் சமயம் அவனது உடல் நடுங்கியது. வாயிலின் முன் சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்ட ஒரு எழுத்து இருந்தது. விடியலின் குரல் கேட்டவனுக்கு விடியல் இல்லை. சந்திரன் திகைக்க பின்னால் ஒரு நிழல் நின்றது. பகுதி 2 அந்த நிழல் யார்? கிராமத்துக்குள் நடக்கும் மர்மம் என்ன? விடியலின் குரல் உண்மையில் யாருக்கு உரியது? மர்மம் தொடரும்.